அனைவருக்கும் வணக்கம். நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடேஸ் ப்ளஸில் பார்த்திங்க அப்படின்னா நியூ அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. இந்த அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுடைய ப்ரொஃபைல் வந்து நம்ம வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொஃபைல் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமது பள்ளிக்கு வந்து புதிதாக வந்து மாணவர்கள் வந்து சேர்ந்துருப்பாங்க. வேறு பள்ளியில் படிச்சிருப்பாங்க அல்லது வேறு ஸ்டேட்லேருந்து கூட நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வந்திருப்பாங்க. அவங்கள வந்து நம்மளுடைய யூடேஸ் ப்ளஸ் போர்ட்டலில் வந்து நம்ம எவ்வாறு இணைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து எளிமையான முறையில் மொபைல் ஃபோன்லேயும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர், லேப்டாப் எதுவுமே தேவையில்லை. அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய குரோம் ப்ரௌசர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரில் யூடேஸ் ப்ளஸ் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிங்க அப்படின்னா யூடேஸ் ப்ளஸ்ன்னு வந்திருக்கும். அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாகவே ஸ்டூடெண்ட் மாடியூல்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க புதுசாக. அந்த காலத்தை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாகவே உங்களுக்கு வந்துடும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே வந்துடுங்க. இதை வந்து செலக்ட் ஸ்டேட் டு லாகின் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அனைத்து ஸ்டேட்டுமே காட்டியிருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் தமிழ்நாடுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கோங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நான் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் பேஜ் வந்திருக்கும். இதில் உங்கள் பள்ளிக்கான டைஸ் நம்பரும் யூடேஸ் ப்ளஸுக்கான பாஸ்வேர்டும் கீழே வந்து கேப்சா கோட் போட்டுட்டு லாகின் கொடுத்துருங்க. இப்போ நான் லாகின் கொடுத்துட்றேன். கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இன்னொரு பேஜ் வந்து லோட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இன்னொரு பேஜ் வந்துருச்சு. இதில் பார்த்திங்க அப்படின்னா 2024-25 சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு பேஜ் லோட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் வரும். இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிங்க. க்ளோஸ் பண்ணிட்டு மேலே பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனில் ஒரு ஏரோ மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இம்போர்ட் மாடியூல்னு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க. இதில் வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இம்போர்ட் வித்தின் ஸ்டேட், நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே ஏதாவது பள்ளியிலேருந்து வந்தாங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்கள வந்து நம்ம ஈர்க்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இம்போர்ட் அவுட் சைட் ஸ்டேட், அதாவது அதர் ஸ்டேட்லேருந்து நம்ம ஸ்டேட்டுக்கு வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ட்ராப் பாக்ஸ் இன்ஆக்டிவிட்டி ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு, ட்ராப் பாக்ஸில் இருப்பாங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸை நம்ம எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இம்போர்ட் வித்தின் ஸ்டேட்டில் கொடுத்துட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கோங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து சர்ச் பை பின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த பின் நம்பர் தெரியல, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு பின் நம்பர் வந்திருக்கும். அந்த பின் நம்பர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டோடைய பின் நம்பர் போட்டுட்டு அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து டேட்டு, மந்த்து, இயர் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு கோங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துடணும். ரெட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா நாட் எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. க்ரீன் கலர் இருந்துச்சு அப்படின்னா இம்போர்ட் பண்ணுறதுக்கான எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நமக்கு வந்து இந்த பின் நம்பர் தெரியல அப்படின்னா கெட் த பின் அண்டு டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த குழந்தையுடைய ஆதார் நம்பரும் அவங்களுடைய டேட் ஆஃப் இயரையும் நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்டுடைய பின் நம்பர் வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ நான் வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறேன். இது மாதிரி அவங்க ஆதாரும் டேட் ஆஃப் இயரும் நீங்கள் போட்டு சர்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுடைய பின் நம்பரும் டேட் ஆஃப் பர்த் நமக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. இதை நம்பரை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பின் நம்பர் நம்ம கிடச்சிருச்சு, ஸ்டூடெண்ட் பின் நம்பர். இந்த பின் நம்பரையும் அவங்களோட டேட்டு, மந்த்து, இயர் இது மாதிரி வந்து அவங்க சொன்ன ஃபார்மேட்டில் வந்து போடணும். ஃபஸ்ட்டு வந்து டேட்டு ஸ்லாஷ் போட்டு அதே மாதிரி மந்த்து போடும்போது ஸ்லாஷ் போட்டு அப்புறம் இயர் வந்து நம்ம போடணும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் அந்த இடத்துல ஸ்டூடெண்ட்டுடைய பின் நம்பர் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ டைப் பண்ணிவிட்டு கோங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துட்றேன். கொடுத்தனா ஆட்டோமேட்டிக் நமக்கு வந்து வந்துடும். இது மாதிரி உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய ஃபஸ்ட்டு படித்த ஸ்கூலுடைய நேமு, அவங்களுடைய டைஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அவங்க வந்து எந்த இதில் படிச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் வந்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம எந்த வகுப்புக்கு அவங்கள வந்து நம்ம இருக்குன்னு கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக வந்து இந்த வகுப்பில் அந்த குழந்தை வந்து 5ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கு, அடுத்து 6ஆம் கிளாஸ் போகிறது கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி செக்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கணும். அவங்க டேட் ஆஃப் அட்மிஷன், உங்கள் பள்ளியில் எப்போ வந்து ஜாயின் பண்ணுறாங்களோ அந்த டேட் ஆஃப் அட்மிஷன் வந்து டேட்டு, மந்த், இயர் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த டேட்டு, மந்த், இயர் நான் போட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், செக்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு ஆக்க செக்ஷனை போட்டுட்டு இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்து கேட்கும், ஆர் யூ ஷூர் வாண்ட் இம்போர்ட் த ஸ்டூடெண்ட் கேட்கும். நமக்கு எல்லாம் இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். கொடுத்த அடுத்த செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் சக்ஸஸ்ஃபுல் இம்போர்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த ஆப்ஷன் வந்துடும். இந்த ஆப்ஷன் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் முடிச்சதுக்கப்புறம் மேலே ஏரோ மார்க் டச் பண்ணிட்டு மறுபடியும் இம்போர்ட் மாடியூலை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா வியூ சம்மரி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம காட்டியிருப்பாங்க. வியூ சம்மரி அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோடைய நேம், அவங்களுடைய டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் சரியான முறையில் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா?
அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பள்ளியில் வந்து அவங்க வந்து ஆட் ஆகிட்டாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு மறுபடியும் நம்ம வந்து பேக் அப்படின்னு கொடுத்துடலாம். கிளிக் பண்ணனா மேலே ஸ்கூல் டேஷ்போர்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒன்ஸ் லோட் ஆகும். இதில் வந்து டோட்டலாக வந்து இதில் வந்து வியூ மேனேஜ் அப்படிங்கிற இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து நம்ம வந்து ஆட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நமக்கு க்ரீன் கலரில் வந்து நமக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இந்த வழிமுறையில் தான் வந்து நம்ம வந்து குழந்தைகளுக்கான டீட்டெயில்ஸை நம்ம வந்து ஒரு பள்ளியிலேருந்து வேறு பள்ளியில் வரவங்களை வந்து நம்ம இது மாதிரி வந்து நம்ம ஆட் செய்து கொள்ளலாம். இந்த காணொளி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.